Hi English literature enthusiast, are you preparing for UGC NET English exam? Then this video is for you. Today I am going to explain about Mahesh Tattani. இன்னைக்கு நம்ம இந்தியன் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான அதே நேரத்தில் ரொம்ப தைரியமான ஒரு ட்ராமாட்டிஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் தான் மகேஷ் தத்தானி. நம்ம யூஜிசி நெட் செட் எக்ஸாம் எது எழுதினாலும் சரி, இவரோட படைப்புகளில் இருந்து கொஸ்டின்ஸ் வராமல் இருக்கவே இருக்காது. ஏன் இவர் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா, நம்மளோட சமூகத்தில் எதை பற்றியெல்லாம் வெளிப்படையாக பேச தயங்குறாங்களோ, உதாரணத்துக்கு பேட்ரியார்கி, ஜெண்டர் பயஸ், செக்ஷுவாலிட்டி, அப்புறம் கம்யூனல் இஷ்யூஸ், இதையெல்லாம் ரொம்ப ஓப்பனாகவும் தைரியமாகவும் மேடை நாடகங்களாக கொண்டு வந்தவர் தான் இந்த மகேஷ் தத்தானி. இவரோட படைப்புகளை நம்ம ஒரு கதையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இவரோட ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ளே தான் தாரா. இந்த ஸ்டோரியில் தாரா அப்புறம் சந்தன் அப்படின்னு ரெண்டு கன்ஜாயின்ட் ட்வின்ஸ், அதாவது உடம்பால் ஒட்டி பிறந்த குழந்தைங்க இருப்பாங்க. இவங்களுக்கு 3 கால்கள் இருக்கும். இவங்களை பிரிக்கிறதுக்கு ஒரு சர்ஜரி பண்ண வேண்டிய சூழல் வரும். அந்த 3வது கால் தாரா உடம்போட சேர்றது தான் மருத்துவ ரீதியாக ரொம்ப சரியான விஷயம். ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிற பேட்ரியார்கல் மைண்ட் செட் காரணமாக ஆண் குழந்தைக்கு தான் நல்ல எதிர்காலம் இருக்குது, அவனுக்கு தான் அந்த கால் வேணும்னு சொல்லி டாக்டருக்கு ட்ரைப் கொடுத்து அந்த காலை சந்தனுக்கு வச்சுடுவாங்க. ஆனால் சோகம் என்னென்னா, அந்த கால் சந்தனுக்கும் செட் ஆகாமல் போகும். இங்கே தாராவும் அவளோட காலையும் இழந்து அந்த மன உளைச்சல்லையே கொஞ்ச நாளில் இறந்து போயிடுவா. ஒரு பெண் குழந்தையோட கனவுகளையும் வாழ்க்கையையும் இந்த சொசைட்டி ஆண் ஆதிக்கத்துக்காக எப்படி பழி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வழிநிறந்த கதையாக மகேஷ் டாட்டனி இதில் சொல்லியிருப்பார். அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போனோம்னா, குடும்பத்துக்குள்ளே இருக்கிற ஜெண்டர் பாகுபாட்டை தாண்டி ஒரு ஆணுக்கு இந்த சமூகம் கொடுக்குற அழுத்தத்தை பற்றி பேசுகிற ப்ளே தான் டான்ஸ் லைக் அ மேன். இதில் ஜெயராஜ் அப்புறம் ரத்னா அப்படின்னு ஒரு தம்பதி இருப்பாங்க. இவங்க 2 பேருக்குமே பரதநாட்டியம் மேலே பெரிய லவ் இருக்கும். ஆனால் ஜெயராஜோட அப்பா அமிர்தலால் ரொம்பவே ஒரு கன்சர்வேட்டிவ் மேன். அவர் என்ன நினைப்பாருன்னா, நடனம் ஆடுறது எல்லாம் லேடிஸோட வேலை, ஒரு ஆண்மகனாக இருக்கிறவன் பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தன்னோட மகனோட கலையை மதிக்காமல் அதை நசுக்க பார்ப்பார். ஒரு ஆண் தன்னோட விருப்பப்படி வாழ நினைக்கிறப்ப இந்த சொசைட்டி அவனுக்கு ஃபெமினைன் முத்திரை வச்சு எப்படி தடுக்கிறாங்க அப்படிங்கிற ஸ்டீரியோ டைப்பை இந்த ப்ளே நமக்கு அப்படியே காட்டும். குடும்ப பிரச்சனைகளை தாண்டி சொசைட்டியில் நடக்கிற கம்யூனல் டென்ஷன்ஸ் பற்றி பேசுகிற நாடகம் தான் ஃபைனல் சொல்யூஷன்ஸ். ஒரு ஊரில் மதக்கலவரம் நடக்கிறப்ப ஜேவ்ட் அப்புறம் பாபி அப்படின்ற 2 முஸ்லீம் இளைஞர்கள் உயிரை காப்பாற்றிக்க ஒரு இந்து குடும்பத்தோட வீட்டுக்குள்ளே தஞ்சமடைவாங்க. அந்த ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிற 3 தலைமுறை மனிதர்கள் அவங்கள எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு மகேஷ் தாத்தானி காட்டியிருப்பார். பாட்டிக்கு பழைய பார்ட்டிஷன் நினைவுகளால் பயம் இருக்கும், அப்பாவுக்கு வெறுப்பு இருக்கும். ஆனால் இளைய தலைமுறை பொண்ணுக்கு அவங்க மேலே பரிதாபம் இருக்கும். மத வெறுப்புங்கிறது ஒரு தலைமுறையில் இருந்து அடுத்த தலைமுறைக்கு எப்படி கடத்தப்படுதுங்கிற அந்த பாய்ஸ்னஸ் சைக்கிளை இந்த கதையில் ரொம்ப ஆழமாக விவாதிச்சிருப்பார். அடுத்து வெளியில் பார்க்கும்போது ரொம்ப நல்ல குடும்பம் மாதிரி நடிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே போலித்தனமாக வாழ்கிற நடுத்தர குடும்பங்களோட முகமூடியை கலட்டி காட்டுற ப்ளே தான் பிரேவ்லி ஃபவுட் த குயின். வெளியில் ரொம்ப அமைதியாக பணக்காரத்தனமாக தெரிகிற ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிற இன்ஃபிடலிட்டி, சீக்ரெட்ஸ், அப்புறம் லைஸ் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து மனுஷங்களோட நிஜமான முகத்தை இந்த நாடகத்தில் காட்டியிருப்பார். கடைசியாக உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் ஆகிற ஒரு சுவாரஸ்யமான ட்ரிவியா என்னென்னா, இந்தியாவோட ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டான கே தீம் படம் அப்படின்னு சொல்லப்படுற மேங்கோ சூஃப்ளே அப்படிங்கிற ஃபிலிமை டைரக்ட் பண்ணதே நம்ம மகேஷ் தத்தானி தான். இந்த ஃபிலிம் இவரோட சொந்த நாடகமான ஆன மக்கி நைட் இன் மும்பை அப்படிங்கிற படைப்போட அடாப்டேஷன் தான். அந்த காலத்திலேயே LGBTQ+ அடையாளங்களை பற்றி ரொம்ப வெளிப்படையாக எழுதின ஒரு முன்னோடி எழுத்தாளர் இவர். ஸோ அஸ்பிரன்ஸ், தாராவில் இருக்கிற ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், டான்ஸ் லைக் மேனில் இருக்கிற சொசைட்டல் ப்ரெஷர், ஃபைனல் சொல்யூஷனில் இருக்கிற கம்யூனல் கான்ஃப்ளிக்ட், இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே மகேஷ் தத்தானி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்க்கு உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். I hope you will be able to understand this lecture. I look forward to seeing you in the next video. Until stay tuned to this channel to expand your knowledge in English literature. If you like this video, like, share and subscribe.